பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய சிந்தனைக்காக நாம யோபுவின் சரித்திரத்தில் எடுத்திருக்கிற பகுதி 6வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 10 வரை. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல யோபு பேசுறாரு. இதுக்கு முன்னாடி போர்ஷன்ல எலிபாஸ் 2-3 நாட்களா உலகத்தின் நியதி, மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை, இதெல்லாம் பத்தி நிறைய தேவனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நல்ல விளக்கமா யோபுட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் கேட்கிறாரு. யோபு கேட்டுட்டு, சரிப்பா நீ சொன்னதுலாம் சரிதான், சரியா தான் இருக்கு, ஆனா என்னுடைய கஷ்டம், என்னுடைய சஞ்சலம் இதை ஒரு தராசுல எடை போட்டா அது நிற்க முடியாது. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னுடைய துக்கம் ரொம்ப பெருசு. என்னுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியம் இழந்து போய் ரொம்ப கஷ்டப்படுது. உடல்ல வலி, வேதனை எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு 5வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்துல எல்லாம் ஓமானங்கள் சொல்றாரு. நீங்க என்ன இது பண்ண போறீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி பசியோட ஒரு கழுதை ஒரு தீவனம் இருக்க இடத்துல, புல்லுள்ள இடத்துல கத்தாது. அதே மாதிரி ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அது ருசி இல்லாத பதார்த்தத்துல உப்பு போடாம இருந்தா அது உணவு ருசிக்காது. முட்டையின் வெள்ளைக்கரு எந்த சுவையும் இருக்காது. இந்த மாதிரி இயற்கையில, வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விஷயங்களை சந்திச்சிருக்கோம். ஆனா எனக்கு என்னுடைய வேதனையும் போல எந்த வேதனையும் யாருக்கும் இது வரைக்கும் இருந்திருக்குமா அப்படின்றதே சந்தேகம்தான். இதுக்கு எனக்கு இதுக்கு ஒரு தீர்வா நான் நினைக்கிறது என்னன்னா, என்னுடைய ஜீவனை கடவுள் இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு, இவ்வளோ கஷ்டப்பாட்டோட நான் வாழ்றதுக்கு பதில் என்னுடைய ஜீவனை அவர் எடுத்துக்கிட்டால், என்னுடைய விண்ணப்பமே கடவுள்கிட்ட, என்னுடைய விண்ணப்பமே இதுதான். நான் என்னுடைய ஜீவனை விட்டு நீங்கி போயிட்டா கூட, உடல் மரத்து போயிட்டா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுல இந்த 10 வசனத்துல இந்த அவருடைய ஏக்கங்கள் தான் வெளிவருது. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா.